நமது தமிழ் நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் 500 ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா? தொடர்புக்கு 7806942275 தொடர்பு கொள்ளுங்கள். வணக்கம். எல்லா திருவிழாக்களும் வருஷத்துக்கு ஒரு முறை வரும். ஆனால் தல அஜித் ரசிகர்களுக்கான திருவிழா 2 வருஷத்துக்கு பிறகு வந்திருக்கு. எஸ், துணிவு படம் 23 பொங்கல் திருவிழாவோட்டு வந்தது. இப்போ சரியாக சொல்லப்போனால் 2 வருஷத்தையும் கடந்து தான் இந்த படம் வந்திருக்கு. விடாமுயற்சியில் இந்த படம் வந்ததுனால தலைப்பு விடாமுயற்சின்னு வச்சுட்டாங்கன்னு நினைக்கிறேன். அருமையான படம். உலகம் முழுக்க இன்றைக்கி ரிலீஸ் ஆகிருக்குது. தல ரசிகர்களுக்கு 2 மடங்கு கொண்டாட்டமாக இந்த படத்தை கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. படம் தேட்டரில் கரகோஷம் அடங்கவே மாட்டேங்குது. ஆரம்பம் முதல் இறுதி வரைக்கும், அதாவது அடுத்து என்ன நடக்குமோங்கிற ஒரு விறுவிறுப்பை காட்டியிருக்கிறாரு டைரக்டரு மகிழ் திருமேனி. அதாவது இந்த படத்தினுடைய கதை என்னென்னா, கதையை முதல்ல நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அஜித் ஒரு பெரிய நிறுவனத்தில் அதிகாரியாக பணியாற்றுறாரு. அங்கே அவர் திரிஷாவை சந்திக்கிறாரு. அப்புறம் காதல் பண்ணுறாங்க. அதெல்லாம் வழக்கமானது தானே நீங்கள் நினைக்கலாம். கல்யாணம் வரைக்கும் போயிடுச்சு. கதாநாயகனும் கல்யாணம் பண்ணிட்டாங்களே, அப்புறம் என்ன விறுவிறுப்பு இருக்கும், என்ன ரொமான்ஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தேகம் உங்களுக்கு வரலாம். ஆனால் அதுக்கு பிறகு தான் டைரக்டர் ட்விஸ்ட் வச்சுருக்காரு. அந்த கல்யாணம் கொஞ்ச நாளைக்கு அவங்க நல்ல அந்யோன்யமாக நல்ல ரொமான்ஸ் எல்லாம் பண்ணுறாங்க. திடீர்னு திரிஷாவுக்கு இன்னொருத்தர் மேலே ஒரு ஈர்ப்பு வருது. ஸோ திரிஷா என்ன பண்ணுறாங்க, டைவர்ஸ் கேட்குறாங்க அஜித்திட்ட. ஆனால் அவர் டைவர்ஸ் கொடுக்கல. இதனால் அவங்களுக்குள்ள போராட்டம். இந்த போராட்டத்துக்கு மத்தியிலே இவங்க ஒரு லாங் ட்ரிப்பு போகிறாங்க. அதில் வெளிநாடுடைய அழகெல்லாம் நம்ம சூப்பராக பார்க்கலாம். குறிப்பாக அஜர்பைஜான், அந்த நாட்டினுடைய அழகை கேமராமேன் அப்படியே காட்டியிருக்கிறாரு. சூப்பராக நம்மலாம் பார்க்க வேண்டிய ஒரு சீன் இதுக்காகவே பார்க்கலாம். அந்த அளவு இயற்கைகளை அருமையாக கொடுத்துருக்கிறாரு. அந்த இடத்துக்கெல்லாம் போயிட்டு வராங்க. அந்த பயணத்தில் என்னென்னா, ஒரு திருப்பமாக திரிஷா மிஸ் ஆகியிருந்தாங்க. அப்புறம் ஏற்கனவே இவங்களுக்குள்ள ஒரு போராட்டம் இருந்த நிலையில் இவர் மிஸ் ஆனதுனால பல்வேறு பிரச்சனைகள் வருது. ஆனால் எப்படியாவது நான் திரிஷாவை கண்டுபிடிச்சி ஆகணுன்ட்டு இவர் எல்லா இடங்களுக்கும் போகிறாரு. இறுதியில் கண்டுபிடிச்சாரா, அவங்க ஒன்றா சேர்ந்தாங்களா என்னங்கிறத நான் சொல்ல மாட்டேன், நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிடுங்க. ஏன்னா அதுதான் ஒவ்வொரு ஃப்ரேமும் அந்த ட்விஸ்ட்டை வச்சுருக்கிறாரு டைரக்டரு. நல்ல விறுவிறுப்பாக கூட்டியிருக்காரு. இசை அனிருத். எல்லா பாடல்கள் எல்லாம் ரொம்ப தேனாக இனிக்கிற மாதிரி இருக்குது. அருமையாக இசையமைச்சிருக்கிறாரு. அந்த அளவு அனிருத்துக்கு இது ஒரு ஸ்டெப்பு மேலே போயிருக்கிறாரு, அந்த அளவு சொல்லலாம். ஆனால் சண்டை காட்சிகளும் சரி, மற்ற ஒரு காரில் ரேஸ் போகக்கூடிய காட்சிகளும் பார்த்திங்கன்னா சீட்டில் உட்கார முடியாது. ரசிகர்கள் அப்படியே புல்லரிச்சு போகிறாங்க. அந்த அளவுக்கு காட்சிகளெல்லாம் விறுவிறுப்பு படுத்தியிருக்கிறாரு. இன்னும் இதில் வில்லன் யார் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நம்ம அர்ஜுன் தான். ஜென்டில்மேன் அர்ஜுன் அவர் தான் வில்லன். அவருக்கு ஜோடியாகவும் ரெஜினான்னு ஒருத்தங்க நடிச்சிருக்கிறாங்க. 2 பேர் தான் வில்லத்தனம் பண்ணுறாங்க. அதுவும் ரசிக்கிற மாதிரி இருக்குது. இந்த படம் மூலம் அஜித்துக்கு ஒரு ஒரு ஸ்டெப்பு மேலே போயிருக்காருன்னு சொன்னால், இன்னொன்று நம்ம சொல்லலாம், அர்ஜுனும் இந்த படத்தின் மூலமாக ஒரு திருப்பு முனையை பெறுவார். அந்த அளவுக்கு அர்ஜுனுக்கும் இதில் ஒரு நல்ல வாய்ப்பு கொடுத்துருக்குறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா சிரிப்புக்கு நம்ம யோகி பாபு, நம்ம ஆரவ், இப்படி ஒரு பட்டாளமே நடிச்சிருக்குது. படம் தல ரசிகர்களுக்கு இது டபுள் பொங்கல், டபுள் தீபாவளின்னு சொல்லலாம். ஏன்னா 2 வருஷத்துக்கு பிறகு வந்திருக்குது இல்லை, பார்க்குறதுக்கு ஒவ்வொருத்தரும் இதை கண்டிப்பாக பார்த்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லா ரசிகர்களும் ஒரு கொண்டாட்டமாக கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. இது ஒரு தலைக்கு வெற்றி படம், தலைக்கு ஒரு கிரீடம் சூட்டியிருக்கிறாங்க. ஏற்கனவே அவருக்கு பல விருதுகள் கிடச்சிருக்கு. ரேஸில் ஒரு விருது கிடச்சிது. அப்புறம் நம்ம கவர்மெண்ட் பத்மபூஷன் விருது கொடுத்துருக்காங்க. இந்த நிலையில் விடாமுயற்சி அவருக்கு மேலும் ஒரு விருதாக அமைஞ்சிருக்குது அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. நமது தமிழ் நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் 500 ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா? தொடர்புக்கு 7806942275 தொடர்பு கொள்ளுங்கள்.